ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம 3வது நாள் கிளாஸ் வந்துட்டு பார்க்குறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மெயின் எக்ஸாமுக்கும் குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாமுக்குமான பொதுத்தமிழ் பகுதி A இலக்கண பகுதி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பொருள் தருக பார்க்குறோம். ஸோ இது வந்து 3வது நாள் கிளாஸு 7ஆம் வகுப்பில் 2வது பார்ட்டு பொருள் தருக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். நேற்று பாதி பார்த்துருந்தோம். ஸோ ரிமைனிங் வந்துட்டு இன்றைக்கி பார்த்துடலாம். நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை என்னால் நோட்ஸ் எடுக்க முடியாது, எனக்கு டைம் இல்லைங்கிறவங்க நீங்கள் நோட்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம். நம்ம வந்துட்டு 3 பார்ட்டு செப்பரேட் புக்காக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பார்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வகுப்பு 7ல் ரிமைனிங் வந்துட்டு பார்க்கலாம். கை அப்படின்னா ஒழுக்கம், கோ அரசன், சா அப்படின்னா இறந்து போ, சி அப்படின்னா இகழ்ச்சி, சே உயர்வு, சோ அப்படின்னா மதில். இது எல்லாமே நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாபிக்லையும் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தா அப்படின்னா கொடு, தீ நெருப்பு, தூ அப்படின்னா தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், நா அப்படின்னா நாவு அப்படிங்கிறது பொருள், நீ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை அப்படிங்கிறது. அதாவது நம்ம முன்னாடி இருக்க பர்சனை நம்ம வந்துட்டு குறிக்கிறது. அதான் முன்னிலை ஒருமை, ஒருத்தரை மட்டும் குறிக்கிறதுனால ஒருமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை. ஓகேவா? இது நீங்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது முன்னிலை பன்மையில் வந்துட்டு வரும். அடுத்ததாக நே அப்படின்னா அன்பு, வேயாமாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். ஓகேவா? ஸோ வைக்கல் அந்த மாதிரி வச்சு வேயப்படாமல் சாந்து பூசின ஒரு இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு வேயாமாடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்துட்டு நோ அப்படின்னா வறுமை, பாடல், பூ அப்படின்னா மலர், மேகம், பை அப்படின்னா இளமை, செல், மா அப்படின்னா நமக்கு மாமரம், மீ அப்படின்னா வான், மூப்பு. அடுத்ததா மே அப்படின்னா அன்பு, மை அப்படின்னா அஞ்சனம் அப்படிங்கிறது பொருள். ஓகேவா? மைனா அஞ்சனம் பார்த்துக்கோங்க. மோ அப்படின்னா மோத்தல், யா அப்படிங்கிறது அகலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை, வா அப்படின்னா கூப்பிடுறது. ஸோ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம்ல, அதான் அழைத்தல். வி அப்படிங்கிறது மலர். அடுத்ததாக வந்துட்டு வை அப்படின்னா வந்துட்டு புல் அப்படிங்கிறது பொருள். வௌ அப்படின்னா கவர் அப்படிங்கிறது பொருள், கவர்ந்து இழுக்கிறது கவர். அடுத்து வந்துட்டு நோ அப்படின்னா நோய், தூ அப்படின்னா உன். ஸோ இதோட வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழி அந்த இதுக்கான பொருள் வந்துட்டு முடியுது. அடுத்ததாக பார்த்தோம்னா பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து நெடி, முக்கியமானது. நெடி அப்படின்னா என்ன? நாற்றம் அப்படிங்கிறது பொருள். மழலை அப்படின்னா குழந்தை. வனப்பு இதோட பொருள் வந்துட்டு அழகு. பூரிப்பு இதோட பொருள் மகிழ்ச்சி. மேனி அப்படின்னா உடல். வன்கீரை அப்படிங்கிறத வளமான கீரை, அதை தான் வன்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. பரி அப்படின்னா குதிரை. முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்று அப்படிங்கிறது பொருள். முட்டை சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்று. அடுத்ததாக வங்கூல் அப்படின்னா காற்று அப்படிங்கிறது பொருள். மறித்தல் அப்படின்னா தடுத்தல். அடுத்து ஓவியம் வரைய பயன்படக்கூடிய துணி. ஓகேவா? ஸோ இதை வந்து கலம்காரி ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துணியில் வரையப்பட்ட அந்த ஓவியத்தை கலம்காரி ஓவியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஓவியம் வரைய அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த துணியை என்னன்னு சொல்கிறாங்கன்னா எழினி, திரைச்சீலை, கிளி, படம். இந்த மாதிரி 4 வார்த்தைகள் வந்துட்டு சொல்கிறாங்க. எழினி, திரைச்சீலை, கிளி, படம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்ததான் மாரி அப்படின்னா மாறினா மலை. மடமகள் அப்படின்னா இளமகள் அப்படிங்கிறது பொருள். வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த. புகாவாக நோட் பண்ணிக்கோங்க. புகாவாக அப்படின்னா உணவாக அப்படிங்கிறது பொருள். முன்றில் வீட்டின் முன்னிடத்தை முன்றில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள். குழி அப்படிங்கிறது நில அளவை பெயர், நிலத்தை அளக்கக்கூடிய பெயர் வகையில் ஒரு தான் குழி அப்படிங்கிறது. சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். ஓகேவா? நம்ம நேற்று ஒன்று பார்த்துருப்போம், தச்சு மலம்னு பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்னென்னா சான், நீட்டல் அளவை பெயர். அடுத்ததாக மணி அப்படின்னா முற்றிய நெல், முத்தி போன அந்த நெல்லை மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
சும்மாடு அப்படின்னா துணிச்சுருள், சீலை அப்படின்னா புடவை, மடை அப்படிங்கிறது வயலுக்கு நீர் வரக்கூடிய அந்த வழியை மடை அப்படின்னு சொல்கிறோம். கழலுதல் அப்படின்னா உதிர்தல். அக்கசாலை அப்படின்னா என்ன? பொன் நாணயங்கள் உருவாகக்கூடிய இடத்தை அக்கசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. பொன் நாணயங்களை உருவாக்கக்கூடிய இடத்த அக்கசாலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா வையம் அப்படின்னா உலகம். வெப்ப கதிர் வீசக்கூடிய அப்படிங்கிறது தான். அப்படின்னா வெப்ப கதிர் வீசக்கூடிய. சுடராளியான் அப்படின்னா என்ன? ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். சுடராளியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் அப்படிங்கிறது பொருள். இடராளி அப்படின்னா, இடர் அப்படின்னாலே துன்பம் தான். ஸோ இடர் ஆளினா கடல். இப்போ இடராளி அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு துன்பக் கடல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சொல் மாலை அப்படின்னா மாலை, அதாவது பாடலாலேயே என்னன்னா இறைவனுக்கு மாலை சுடுவது மாதிரி, அதுதான் சொல் மாலை. தகலி, நோட் பண்ணிக்கோங்க. தகலி அப்படின்னா அகல் விளக்கு. ஓகேவா? தகலி அப்படின்னா அகல் விளக்கு. ஞானம் அப்படின்னா அறிவு. நாரணன் அப்படிங்கிறது யாரை குறிக்கக்கூடியதுன்னா திருமாலை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் நாரணன் அப்படிங்கிறது. அடுத்ததா வித்து அப்படின்னா விதை அப்படிங்கிறது பொருள். கலை அப்படின்னா வேண்டாத செடி, தேவையில்லாத செடியை நம்ம கலை அப்படின்னு சொல்கிறோம். ஈன அப்படின்னா அதாவது பெற்று எடுக்க அப்படின்னு அந்த மாதிரி மீனிங். நிலன் அப்படிங்கிறது நிலத்தை தான் என்னன்னா நிலன் அப்படின்னு சொல்கிறாங்க. பைங்கூல் அப்படின்னா பசுமையான பயிர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? பைங்கூல் அப்படின்னா பசுமையான பயிர் அப்படிங்கிறது பொருள். வன் சொல் அப்படின்னா கடுமையான சொல், கடுஞ்சொல் அப்படிங்கிறது. சாந்தம் அப்படின்னா அமைதி. தாரணி அப்படின்னா உலகம். தத்துவம் அப்படின்னா உண்மை அப்படிங்கிறது பொருள். அடுத்ததா இரக்கம் அப்படின்னா கருணை. மகத்துவம் அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிறது பொருள். பேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள் அப்படிங்கிறது பொருள். அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம வகுப்பு 7 பொருள் தருக பார்த்துட்டோம். ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்கள். இல்லைனா வீடியோஸை அப்பப்போ போட்டு வாய்ஸாகவே கேளுங்க. அப்போ தான் வந்துட்டு ரிவிஷன் கொடுக்க தான் மறக்காமல் இருக்கும். அதனால் ஒன்று நோட்டில் எழுதி நீங்கள் வந்துட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். நோட்டில் எழுத முடியாதவங்க வீடியோஸ் கேட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரிவிஷன் ஏதாவது ஒன்று பண்ண தான் நம்மளுக்கு மைண்டில் இருக்கும். ஏன்னா குரூப் 4 வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதனால நீங்கள் இப்போ பார்த்தா மட்டும் போதாது, கண்டிப்பாக ரிவிஷன் வந்துட்டு தேவை. ஓகேவா? அண்ட் தென் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் நிறைய லைக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கும் நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு வந்துட்டு அது ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் லைக்ஸும் கொடுத்துருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.